உங்களுடைய காருக்கு இந்த வாங்கினதுக்கு அப்புறம் டீடைலிங் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற யோசனை இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் நான் அதை ரியல் டைமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட காருக்கு வந்து தார் ராக்ஸ் வந்து போரப்பினி லேயர் போட்டிருக்கேன். ஐ மீன் ஒரு கோட்டிங்க நான் போட்டிருக்கேன். அது எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, யார்கிட்ட போட்டு இது எல்லாமே நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். மேல ஒரு கார்டு தரேன். ஸோ நீங்க அங்க போய் அதை பாருங்க. அண்ட் இந்த வீடியோல என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை நான் வந்து பார்த்து வியப்படைந்த ஒரு விஷயமா வந்து நான் அதை பாக்குறேன். இப்படி இருக்குமா, இவ்வளவுக்கு அது ரிசல்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு சண்டே, அதனால வந்து நம்ம வந்து காரை வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போனது. ஸோ ஆல்ரெடி கைகர் வச்சிருக்கேன், குவிட் வச்சிருக்கோம். ஸோ 2 கார் வச்சிருக்கோம். அந்த 2 காரையுமே கிளீன் பண்றதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சிருக்கோம். அப்புறம் நார்மலா ஒரு வாட்டர், அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு ஆஸ்ட்ரால் கம்பெனியோட ஒன்று வாங்கி வச்சிருந்தேன், ஷைனி அந்த மாதிரி ஒன்று. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை ஃபுல்லா கிளீன் பண்ணுவேன். அது ஒரு நல்ல நீட்டா இருக்கும். ஆனா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நான் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி இருந்தாலும் எனக்கு இந்த இந்த நம்ம க்ரோஸோட ஷீட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல மேலே அக்குமுலேட் ஆகி அதை நான் இழுக்கும்போது ஒன்று ஸ்கிராச் ஆகும், இல்லைனா வந்து ஸ்வில் மார்க்ஸ் இப்படி சுற்றி 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 ரவுண்டா ஒன்று விழும். ஸோ அது கண்டிப்பாக விழுந்துச்சு. ஆனா ஸோ நான் இந்த வாட்டி பண்ணும்போது எனக்கு டோட்டலாவே கிட்டத்தட்ட நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் சேஃபா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 400 to 500 GSM மேலே உள்ள 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இங்க வச்சிருந்தேன். அது ஒன்று. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அது கூடவே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, தண்ணி வந்து இந்த ஆர்ஓ வாட்டர், இந்த ஃபில்டர்டு வாட்டர் ஒன்று வச்சிருந்தேன். இது வந்து 2 லிட்டர்ஸ் வச்சிருந்தேன். அண்ட் ஹேண்ட் பம்ப் இந்த ஒரு மாதிரி கையில் வச்சு ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி. ஏன்னா என்கிட்ட வந்து அந்த கன் ஷாட் இல்லை, பேட்டரி நான் வாங்கல. ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர் அதான் வாங்கணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா அது வாங்கிட்டோம்னா ஈஸி, சும்மா தண்ணியை ஒரு ஸ்ப்ரே அடிச்சு ஒரு வைப் பண்ணிங்கன்னா அப்படி இருக்க வண்டி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணா, தண்ணியை ஃபுல்லாக அடிச்சு வைப் பண்றேன். அவ்வளோ நீட்டா போயிருது. ஏன்னா எந்த ஒரு அழுக்கோ டஸ்ட்டோ அக்குமுலேட்டே ஆகல. எல்லாமே மேலே சர்ஃபேஸ் மேலே தான் இருந்திருக்கு. அண்ட் ஈவன் வாட்டர் நீங்க அடிக்கும்போது கூட அந்த வாட்டர் கூட பபிள் அப்படி மேலே அப்படியே மிதக்கும். அப்படி நீங்க வேகமா அடிக்கும்போது தண்ணி அப்படியே உருண்டு ஓடும். அவ்வளோ சூப்பரா இருக்கு. அண்ட் ஒரு வைப் தான், ஒரே ஒரு வைப், ஸ்வில் மார்க்ஸ் கிடையாது, ஸ்கிராச்சஸ் கிடையாது, நீட்டா போயிருது. செம்மையா இருக்கு. பொதுவா நான் என் காரை வந்து அடிச்சு ஓட்டுவேன், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அழுக்காரெல்லாம் இருந்துட்டு போகுது, அப்படி ஓட்டுறவங்களுக்கு இது தேவைப்படாது. பட் ஆனா இது காரு, எங்களோட கார், நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காரை எப்படி பொக்கிஷமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் சும்மா இந்த மாதிரி ஒரு வாஷ், அதுக்கப்புறம் நீங்க அதை ஒரு நான் சொன்ன 6 months ஒன்ஸ் அந்த வீடியோ சொல்லிப்பேன், 6 months ஒன்ஸ் ஒரு ஆட்டோ டாப் அப் மட்டும் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த லேயர் வந்து வெயில் ஆக வெயில் மழை கிளைமேட் கண்டிஷன்ஸ்னால லைட்டா லேயர் போக ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு டாப் அப். ஆனா அதுவும் தேவைப்பட்டா மட்டும் தான். ஏன்னா அந்த லேயர்ஸ் நீங்க கரெக்டா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணி கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி அதுவும் தேவை கிடையாது. அதனால இது நீங்க தேவைப்பட்டா மட்டும் அதை பண்ண போதும். அது ஒரு 2000 மாதிரி காஸ்ட் ஆகும். ஸோ 3+ இயர்ஸ்க்கு உங்க காரை புது கார் மாதிரி நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் இதை நான் வந்து ரியல் டைமா பார்த்தம்போது தான் எனக்கு அது அவ்வளோ ஒரு செம்மையா இருக்கு. இவ்வளோ சூப்பரான விஷயம் வந்து இருக்கு. ஆனா இது ஏன் இந்த ஷோரூம் சைட்ல இருந்து, கம்பெனி சைட்ல இருந்து ஏன் தரமாட்டாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் சைட்ல ஏன் தரமாட்டாங்கன்னா காஸ்ட் கட்டிங் தான். பட் ஆனா ஃபியூச்சர்ல இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா காரோட க்ரோத் பிளஸ் காரோட லைஃப் ஸ்டைலே நினைச்சு பாருங்க. காரை எல்லா காருமே அவ்வளோ புதுசா இருக்கும். அண்ட் அவங்களே அதை மெயின்டைன் பண்றதுக்கு எல்லா விஷயமும் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால சூப்பரான விஷயம். ஸோ டீடைலிங் இஸ் மஸ்ட் ஃபார், நான் தான் சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் ரொம்ப காரை லவபிள் பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா காருக்கு இதை பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். காரை மெயின்டைன் பண்ணி பக்காவா பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய மற்ற வீடியோஸ் நான் காஃபி ஜஸ்ட் 6 seconds போடுற அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டே தான் இருக்கும். நம்ம சேனல்ல இருக்கும். இப்போ அது ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ அதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.